நாம் இணைந்தே பலி செய்வோம். இனிமை பொங்கும் நேரம் எங்கும் என்றும் தேவன் அவர் கரத்தில் தவழ்ந்து நாளும் களிப்பில் நாமும் வாழ்வோம். புது நாளில் புது நினைவில் நாம் கூடுவோம். புது வானம் புது பூமி நாம் காணுவோம். தாகமாயிருப்பவர்களே நீர்நிலைக்கு வாருங்கள், பணமில்லாதவர்களே வந்து மகிழ்வுடன் குடியுங்கள் என்கிறார் ஆண்டவர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நாள் இந்த திருப்பலியிலே பிறனவி பிரசன்னா பெற்ற நன்மைகளுக்கு நன்றியாகவும், தன்னுடைய மனைவி மேரி புஷ்பத்துக்கு காலில் ஏற்பட்டுள்ள காயம் மற்றும் அவருக்குள்ள அனைத்து நோய்களையும் பூரண குணப்படுத்தி நற்கருணைநாதர் செய்தருள்ள புனித அந்தோனியார் வழியாக வேண்டுதலாகவும், இறைவன் உலகிலிருந்து தம்மிடம் அழைத்து கொண்ட ஆண்டனி சிதம்பரி, ஜூட் திருநாதன், ரொசாலினி இவர்களுடைய ஆன்ம சாந்திக்காகவும், சிவனேசன் மோசஸ், சிவனேசன் சிவகுமார் இவர்களுடைய ஆன்ம சாந்திக்காகவும், கிறிஸ்டலா நிராஞ்சனி மரிய செல்வத்தினுடைய 2ஆம் ஆண்டை நினைத்து இவருடைய ஆன்ம சாந்திக்காகவும் இன்றைய நாளிலே ஆண்டவரிடம் இவர்களுக்காக வேண்டுவோம். பிரியமான சகோதரங்களே, இன்றைய நாளிலே ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளின் ஊடாக நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி சிறப்பாக நாங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாய் வாழ அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்பொழுது நிறைவாய் கிடைக்கிறது என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே எசேக்கியேல் இறைவாக்கினர் தான் கண்ட காட்சியின் ஊடாக அவர் வெளிப்படுத்துகிறார். என்னவென்றால், கோவிலிலிருந்து புறப்படும் ஓடை பற்றி விளக்கம் கூறுகிறார். இதன் மூலம் எவ்வாறு கோவிலிருந்து புறப்படும் ஓடையிலிருந்து செல்லும் தண்ணீர் பாயும் இடமெல்லாம் செழிப்படையும் என்பதையும், அதே வேளையிலே அந்த செழிப்பையும் வளத்தையும் உருவாக்குகிறதோ அதே போன்றே கோவிலிருந்து புறப்படும் ஆண்டவரின் அருளும் அவரை தேடி வருபவர்களுக்கெல்லாம் பொழியப்படும். நாம் அவரை தேடி வருகின்ற பொழுதோ அந்த கோவிலிலிருந்து வழிந்தோடுகிற அந்த நீர் எவ்வாறு பரவுகிறதோ அதே போல இதுவும் நமக்கு அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும், வருபவர்களுக்கெல்லாம் பொழியப்படும் என்றும், அதனால் அவர்களுக்கு மகிழ்ச்சியும் வளமான வாழ்வும் கிடைக்கும் என்பதை எடுத்துரைக்கின்றார். ஆகவே நாம் இந்த ஆலயம் வருவது, அவரை நோக்கி ஜெபிப்பது, திருப்பலியில் கலந்து கொள்வது வீணாகாதே. அவருடைய அருள் நமக்கு எப்படி நிச்சயமாய் கிடைக்கும். நம்முடைய தேவைகள் பல இருக்கின்றன. ஆண்டவர் எது சித்தமோ அதை நமக்கு தந்து நம்மை வழிநடத்துவார் என்பதை வெளிப்படுத்துகிறது. இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், 38 ஆண்டுகளாய் நோயிலே படுத்த படுக்கையாயிருந்த ஒருவர் அந்த ஆட்டுக்குளத்தடியிலே படுத்திருக்கின்றார். அவரால் எழுந்து செல்ல முடிவதில்லை. ஆண்டவர் கேட்கிறார், நலம் பெற விரும்புகிறீரா? இத்தனை ஆண்டுகளாய் நான் இங்கே இருக்கிறேன், நான் போகிறதற்கு முதல் வேறொருவர் இறங்கி விடுவார், ஆகவே என்னை கொண்டு விடுவதற்கு யாரும் இல்லை என்று. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன் கட்டிலை எடுத்துக்கொண்டு நீ போ, தூக்கி கொண்டு போகின்றார். போகின்ற பொழுது தடுத்து நிறுத்து, ஓய்வு நாளில் செய்யக்கூடாதை பற்றி ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேள்வி கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், என்னை நலமாக்கியவர் தான் சொன்னார். யார் அந்த நலமாக்கியவர்? அவருக்கே தெரியாது யார் என்று. ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்கள் மத்தியிலிருந்து நழுவி சென்றார். ஏனென்றால் ஓய்வு நாளில் நன்மை செய்தாலும் அது அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அந்த யூதர்கள் சட்டங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்தார்கள், மனித நேயத்துக்கல்ல. ஆகவே மனித நேயம் உடையவராய் வாழும்படி இயேசு நம் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றார். சட்டங்கள் நமக்கு தேவை, அழிவுக்காக அல்ல, வாழ்வுக்காக. ஆகவே ஆண்டவருடைய சாட்சிகளாய் நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகளாய் வாழ ஆண்டவர் நம்மை அன்போடு அரவணைக்கின்றார். இந்த 38 ஆண்டுகளாய் படுத்த படுக்கையாயிருந்தவரை கட்டிலை தூக்கி கொண்டு போக செய்த இறைவன் என்னையும் உங்களையும் அவருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் வழிநடத்துவார்.
நமக்கு எதிராக எத்தனை சக்திகள் எழுந்தாலும் அவரால் ஆகாது ஒன்றுமில்லை. அவரே நமக்கு அன்பும் ஆதரவும் தந்து நாம் இந்த தவக்காலத்திலே மேற்கொள்கிற ஒவ்வொரு தவ முயற்சிகளிலும் நமக்கு ஆறுதலாயிருந்து வழிநடத்துவார் என்பதை உணர்ந்து அவருடைய சாட்சிகளாய் வாழும் வரத்துக்காக மன்றாடுவோம். இந்த திருப்பலியை நாம் அனைவரும் தகுந்த விதமாக ஒப்புக் கொடுக்க நம்முடைய தவறுகள் குற்றங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமான பற்றன்புள்ள முயற்சிகளை பெருமதிப்புடன் கடைப்பிடிப்பதால் நம்பிக்கையாளரின் இதயங்களை செம்மைப்படுத்தியறலும். அதனால் அவர்கள் தகுதியான மனதுடன் பாஸ்கா மறை நிகழ்வை ஏற்றுக்கொண்டு உமது மீட்பின் புகழை பறைசாற்றச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கோவிலில் இருந்து தண்ணீர் வருவதைக் கண்டேன். அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். 47ஆம் அதிகாரம் 1-9, 12 வரை உள்ள திருவசனங்கள். அந்நாட்களில் வானதூதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதைக் கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்தில் இருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டுச் சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஓர் அளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்காலளவு ஆழமுள்ள அத்தண்ணீர் வழியாய் என்னை அழைத்துச் சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்காலளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்துச் சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்போது அது ஆறாக ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத ஆறாய் ஓடியது. அவர் என்னிடம், மானிடா, இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்துச் சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்க்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயுமிடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து
அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயுமிடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இருமரங்களிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலுரையாக, ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார் என்று சொல்லவும். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாயுள்ளார். இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நிலவுலகம் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அறந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆறு ஒன்று உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார், ஒருபோதும் நிலை குலையாது. வைகை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், யாக்கோப்பின் கடவுளே நமக்கு அரண். வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர், அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. மகிமையும் புகழும் இறையவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறையவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறையவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறையவனே உமக்கே. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். மகிமையும் புகழும் இறையவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறையவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் ஜெருசலேமுக்கு சென்றார். ஜெருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியிலே பெத்சதா என்பது அதன் பெயர். இந்த மண்டபங்களில் உடல்நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாக படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல்நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்த நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆளில்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல்நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அந்த மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் அடைந்தவரிடம், ஓய்வு நாளாகிய இன்று படுக்கையை எடுத்து செல்வது சட்டத்திற்கு முரணான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே, உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும்
என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என தெரியவில்லை. ஏனெனில் அந்த இடத்தில் மக்கள் கூட்டமாய் இருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர், இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அருட்கொடை வள்ளலே இறைவா, எம் வாழ்விலே நீர் செய்து வரும் நன்மைகளுக்காக நன்றி கூறி கடந்த மாதம் முழுவதும் எங்களை காத்து வழிநடத்தி வரை எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் உம்முடைய ஆசீர்வாதத்தை அனைவருக்கும் தந்து உம்முடைய அன்பு பிள்ளைகளாய் எங்களை வழிநடத்துவீராக. உம்மை நாடி வருகின்ற யாருமே வெறும் கையராய் திரும்பி செல்வதில்லை. இத்திருப்பலியினூடாக உம்மிடம் சமர்ப்பிக்கப்படுகிற எல்லா கருத்துக்களுக்காகவும் இந்த மக்களுடைய இதயத்தில் இருக்கும் வேண்டுதல் விண்ணப்பங்களையும் பாதத்தில் ஏற்பணிக்கிறோம். உம் ஆசீர்வாதங்களால் நிறை தருளும். ஜெபிக்கும்படியாய் கேட்ட குடும்பங்களை நினைவு கூறுகின்றோம். ஆண்டவரே, குடும்பங்களுக்கு உடைய சமாதான ஒற்றுமை புரிந்துணர்வை கொடுத்தருளும். பிள்ளைகள் அறிவில், ஆற்றலில், ஞானத்தில், ஒழுக்கத்தில் சிறந்திருக்க செய்தருளும். அன்பு தகப்பனே, ஓயல் பரீட்சை எழுதிய பிள்ளைகளுக்கு நல்ல பருவர்களை நீர் கொடுக்கவும், ஏயல் பரீட்சையின் பருவர்களை எதிர்பார்க்கிறவர்களுக்கும் நல்ல பருவர்களை கொடுத்து அதனூடாக அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் மேலும் அவர்களுடைய எதிர்காலம் சிறப்படைய வரம் தந்து வழி நடத்துவீராக. அன்பான தகப்பனே, மேலுமாக இந்த நாட்களிலே நாங்கள் மேற்கொள்கிற தவ முயற்சிகளை நீர் எங்களுக்கு ஆர்வமுடன் அவற்றை மேற்கொள்ள எங்களுக்கு நல்ல உள்ளத்தை தந்தருள்வீராக. ஏழை எளியவர்கள் எம்மை சுற்றி வாடுகிறவர்களுக்கு முடிந்தவர்கள் தங்களாலான உதவிகளை புரிகின்ற நல்ல மனதுக்காக தேவையில் இருப்பவர்களுக்கு இன்னும் பல தேவைகளுக்கு உதவி செய்கிற ஒவ்வொருவரையும், அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள் நற்பணிகளையும் ஆசீர்வதித்து தொழில்துறைகளையும் ஆசீர்வதியும். காலநிலை நல்லதாக மக்களுக்கு கொடுத்தரலும். கடும் சூட்டினால் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த நாட்களிலும் ஆண்டவரையும் அருளாற்றல் எல்லா மக்களையும் தொடரட்டும். நோய் பணிகளிலிருந்து மீட்டரலும். நாங்கள் அனைவரும் போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் எல்லா தீங்குகள், ஆபத்துக்கள், துன்ப துயரங்கள், நோய் பணிகள், விபத்துக்கள், இயற்கை அனர்த்தங்கள், கொடிய நோய்களிலிருந்து காத்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உம் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன். உம் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும்
உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் அளித்த கொடைகளையே உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் அழிவுக்குரிய எங்களுக்கு இவை உம்முடைய பராமரிப்பின் அடையாளமாகவும் அழியா வாழ்வுக்குரிய அருமருந்தாகவும் செயல்படுவனவாக எங்கள் ஆண்டவர் ஆகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர். நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருக செய்கின்றீர். அவர் வழியாகவே உம்முடைய மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சிராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒன்றாக அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தியதை பிட்டு தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்குமுடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய மறைமாநில அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அன்றன்றஞ்சி தாண்டுக இணை ஆயர்கள், திருப்பணியாளர், துறவியர், பொதுநிலை ஆகிய அனைவரை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் பரமன்பின் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவர் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமொழியுள்ள ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவர்களாயிருக்கிற புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பெறமருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
எனக்குரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத் தந்தது போல நாங்கள் பிறருடைய தவறுகள் குற்றங்களை மன்னிக்கவும், இறைவன் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கும் இந்த உலகிற்கும் சமாதான ஒற்றுமை அவருடைய அருள் வாழ்வை தந்த நம்மை அவருடைய சாட்சிகளாய் வழி நடத்த இயேசு கற்றுத்தந்த செபத்தினூடாய் இறை தந்தையை நோக்கி வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்தங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கവും இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நம்முடைய திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி நம்முடைய திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியை செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடல் இரத்தம் ஒன்றாய் கலந்து இதை உட்கொண்டு நமக்கு நிலைவாழ் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிவரே, உலகின் பாவங்களை போக்கியவர், இயேசுவின் விருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலம் திருரத்தமை காத்து நமக்கு நிலைவாழ்வளிப்பதாக. ஆமென். போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். ஏழை பாற்றி கொடுக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். ஏழை பாற்றி கொடுக்கின்றார். இரு கரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா. இரு கரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா. சோர்ந்திருப்போரே
ஏழை பாற்றி கொடுக்கின்றார். அல்லல் படுவோரே ஆறுதல் வேண்டுமென்றார். அல்லல் படுவோரே ஆறுதல் வேண்டுமென்றார். ஆண்டவர் பாதம் தன்னில் அமர்ந்து அழுதிடுங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். ஏழை பாற்றி கொடுக்கின்றார். ஆண்டவர் என்னை ஆள்கின்றார், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்தார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்து சென்றார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மனங்களை கனிவுடன் தூய்மைப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். விண்ணக அருளடையாளங்களால் எங்களை புதுப்பிப்பதன் வழியாக தொடர்ந்து இப்பொழுதும் வருங்காலத்திலும் எங்கள் உடலுக்கு தேவையான உதவியை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகியதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இரக்கமுள்ள இறைவா, எங்கள் மக்கள் என்றும் உம்மீது பற்றன்புள்ளவர்களாக விளங்கச் செய்வீராக. உமது கனிவால் அவர்கள் தங்களுக்கு பயன் தருவனவற்றை இடைவிடாது பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகியதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருந்து நம்மை அவருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் வழி நடத்தி செல்வாராக. ஆமென். அன்பு பணி புரிந்து சென்று வாழுவோம். சர்வேஸ்வரனுக்கு நன்றி. பாதுகாவலாயுதித்த நீ பாவிகளமக்காய் வேண்டுவி. அண்டி வந்தோம் எம்மையாதரி. அற்புத அந்தோனி மாமுனி பாதுகாவலாயுதித்த நீ பாவிகளமக்காய் வேண்டுவி. அண்டி வந்தோம் எம்மையாதரி. அற்புத அந்தோனி மாமுனி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளோராய் இருக்கத்தக்கதாக தூய பதுவை அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தூய அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரிட மின்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமணமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
தீராதென்றீரே போரும் பாவி என்றெண்ணி தீகை போரும் பாவம் தீராதென்றீரே போரும் சேஸ்திரம் நாடியே ஓடியே சுஸ்திர கீதங்கள் பாடியே பாதி காவலாயுதித்த நீ பாவிகளமக்காய் வேண்டுவி அண்டி வந்தும் எம்மையாதரி அற்புத அந்தோனி மாமுனி. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.